ஹாய் மக்களே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ஐபிஎல் டீமை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் லக்னோ சூப்பர் கிங்கை பார்க்க போகிறோம். லக்னோ இருக்கிட்டானே, லக்னோ சூப்பர் ஜெயின்ட்டை பார்த்தோம்னு சொன்னால் போன வருடம் ராகுல் தான் கேப்டனாக இருந்தார். ராகுல் ஒரு மேட்சில் ஒரு 6வது 7வது ஒரு மேட்சில் தோல்வி அடையக்குள்ள அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அந்த கிரவுண்டுக்குள்ளே வச்சு அவ்வளோ ரசிகர்களுக்கு மத்தியில் கேஎல் ராகுலுக்கு திட்டுறாரு. அந்த வீடியோ அப்படி அவ்வளோ அந்த அளவுக்கு என்ன செஞ்சுக்கண்டா பரவுனிக்கு. அப்போ நம்ம எல்லோரும் நினச்சோம், என்னடாப்பா இவ்வளோத்துக்கு கிரிக்கெட்டில் எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு மனுஷனை அவ்வளோ ஆகலுக்குள்ளே வச்சு திட்டுனதை முதல் தரம் நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டில் உள்ள ஒரு தின்னதே நம்ம முதல் தரம் அந்த டைம்லாம் பார்த்துருன்னு நினைக்கிறேன். ஏன்டா அவர் இதுக்கு முன்னுக்கும் டோனி 2 வருஷம் சிஎஸ்கேக்கு தடை ஏற்பட்ட டைமில் அவர் பிளானர் டீம், அந்த டீம்லேயும் அவர் இதாக இருந்த மேனேஜ்மெண்ட், அந்த டைம்லேயும் டோனிக்கும் இது செஞ்சு கேப்டனை மாற்றினார். அந்தளவுக்கு அவர் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர். இந்த முறை பார்த்தோம்னு சொன்னால் பெரிய மாற்றம் வந்தீங்க. ஆனால் இந்த முறை டீம் பிக்கை பார்த்தோம்னா அவங்கட வேறு லெவலில் ரிஷப் பண்ட டெல்லி விடையும் ரிஷப் பண்டை இவங்க எடுத்து இவங்க கேப்டனாக தான் எடுத்தாங்க. போட்டி ரிஷப் பண்ட் கேப்டனாக வந்த பிறகு பார்த்தோம்னா ரிஷப் பண்டு கீழே விளையாடக்கூடிய ஆக்களை பார்த்தோம்னா டேவிட் மில்லர்ண்டா பிளேயர் தாண்டா உயிரை கொடுத்து விளையாடுவான். அதே போல் எடின் மார்க்ரம் பார்த்தோம்னா சன்ரைஸில் இருந்து கேப்டனாக இருந்தவர், அவர் இந்த மாதிரி ரிலீஸ் செஞ்சிட்டாங்க. அதே போல் பார்த்தோம்னா ரியன் ஜோயல், அதே போல் ஹிம்மத் சிங், அதே போல் நிக்கிலஸ் பூரான்டா சொல்லி வேலை இல்லை, பிளேயர் தாண்டா அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து விளையாடுவான். இப்போ உங்களோட பெட்டிங்கில் பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர், எடின் மார்க்ரம், அதே போல் நிக்கிலஸ் பூரான். ஆல்ரவுண்டர்ஸை பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், அப்துல் ஷமாத், அதே போல் பார்த்தோம்னா ஷபாஷ் அகமத், அதே போல் பார்த்தோம்னா யுவராஜ் சௌத்ரி, அர்ஷின் கோலேகார்னி அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் இருக்கார். சரியா, இவங்களையில் பார்த்தோம்னா ஆயுஷ் பதோனி, இவ்வளோ பேரும் ஆல்ரவுண்டர்ஸ். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஆவேஷ் கான், அதே போல் ஆகாஷ்தீப், எம் சித்தார்த், தேவி சிங், அதே போல் ஆகாஷ் சிங், சமார் ஜோசப், மயங்க் யாதவ் போலிங் செம்மடப்பா. அதே போல் பிரின்ஸ் யாதவ், மோசின் கான், அதே போல் ரவி விஷ்ணு உண்மையிலேயே செம்ம ஸ்பின். இப்போ இவங்களில் பார்த்தோம்னு சொன்னால் பெட்டிங் ஓகே, போலிங்கில் எனக்கு என்னமோ சின்ன ஒரு குறை இருக்க மாதிரி இருக்கு. ஆனால் இவங்க 4 டீமுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கட்சிருக்கு இவங்களுக்கு. மக்களே இவங்களை பார்த்தோம்னு சொன்னால் பெட்டிங்கில் எப்படியும் ரிஷப் பண்ட் இருக்கக்கூடிய டேவிட் மில்லர், எடின் மார்க்ரம், பூரான், இவங்களில் பார்த்தோம்னா மிச்சல் மார்ஷ், அப்துல் ஷமாத், ஷபாஷ் அகமத்லாம் உண்மையிலே ஆல்ரவுண்டர்ஸ். இவங்க எப்படியும் 10 ஓவருக்குள்ளே 80 ரன் அடிக்கிட்டு மிச்ச 10 ஓவர் வரக்குள்ள ஒரு 100 ரன் 150-200 ரன் அடிச்சு போட்டுருவாங்க. அதே போல் 220 அடித்தாலும் திறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு உங்களோட பெட்டிங் ரவுண்டப் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு என்னமோ சின்ன ஒரு குறை இருக்க மாதிரி இருக்குது. மயங்க் யாதவுக்கு காயங்கள் என்னவது ஏற்பட்டால் ஒன்றும் செய்ய இயலாது. ரவி விஷ்ணு சரி ஓகே 4 ஓவர் செம்மையாக போடுவார். மோசின் கான் பவுலர், ஆகாஷ் சிங், சமார் ஜோசப் உண்மையிலேயே வேறு லெவல் பிளேயர். யார் வெஸ்னிஷ், ஆஸ்திரேலியாவில் போய்ட்டு டெஸ்ட்டு வெண்டார் போன முறை. அவர் தான் தனியாக நின்று அவர் காலில் காயம் ஏற்பட்டு வலியை தாங்கி கொண்டு விளையாடி இணையத்திலாம் வைரலாகிய ஒரு வீரர் தான் சமார் ஜோசப். செம்மப்பிக் சித்தார்த் சொல்ல இயலாது, போலிங் போடுவார் ஓரளவுக்கு. ஆகாஷ் தீபம் பிரச்சனை இல்லை. ஆவேஷ் கான் பார்ப்போம். நம்ம இந்த டீம் என்ன நடக்குதுன்னா எனக்கு என்னமோ போலிங்கில் சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது மக்களே. நீங்கள் உங்களோட மனசில் பட்டுறதை நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் இவங்க இந்த 4 டீமுக்குள்ளே 10 டீம்லேருந்து கடைசியாக 4 டீமுக்குள்ளே இவங்க குவாலிஃபை ஆகுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று உங்களோட மனசில் படுறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க மக்களே. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷனில் விழும். இப்போ தான் மக்கள் இந்த வீடியோ நான் போட ஸ்டார்ட் பண்ணிங்க யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி நீங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் உங்களுக்கு டெய்லி வீடியோ போடுவேன்.